வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க இருந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி ஒரு சூழ்ச்சி பண்ணாங்க. அந்த சூழ்ச்சியில அவங்களே மாட்டிக்கிட்டு இப்ப அவங்களே ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பண்ண சூழ்ச்சி கையும் களவும் ஆதாரத்தோட மாட்டிக்கிட்டாங்க. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அட ஆமாங்க, அட ஆமா, ஆதாரத்தோட மாட்டிக்கிட்டாம இங்க இப்ப ஹாஸ்பிட்டல்ல அந்த சிசிடிவி கேமராவை எல்லாமே ரெக்கவர் பண்ணி அதை பார்த்துன்னு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம பண்ண தில்லாலங்கடி மாட்டிக்கிச்சான்னு சொல்லிட்டு மாட்டிக்கினாரு ஒத்தரு, அவருக்கு கட்ட வேணும் கத்தரு அப்படின்ற மாதிரி தான் மாட்டிக்கிட்டாங்க. இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது. சொலமுத்தா போச்சா, அவ்வளவுதான் போச்சுங்க. என்ன பண்றது, இதுக்குதான் சொல்றது, தான் ஆடா விட்டாலும் தன் தசையாடும் சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க. நீங்க ஆடல, ஆனா நீங்க ஒரேடியா ஆட்டிட்டீங்க பாத்தீங்களா, இப்ப மாட்டிக்கிட்டு முழிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ஒரு பக்கம் உட்காந்து இருக்க. ரஞ்சித் வந்து எப்பா சாமி இதுக்கு எனக்கு அந்த சம்மந்தல்றா அப்படின்னு மாதிரி திருத்துன்னு முழிக்கிறா. அடிப்பாவே, இத்தனை நாள் பிரச்சனை அந்த வரையும் கூட இருந்த பிரச்சனை முடிஞ்சதும் பாத்தியா கழுத்து விட்டு போயிட்டா. இதுதான் நம்ம ரஞ்சினி, கரெக்டா எந்த நேரத்துல எப்படி இருக்கணும், எப்படி கழுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித்துக்கு எல்லாமே தெரியுங்க. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பர்ஃபெக்டா இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஆளை நம்ம பாராட்டவே முடியாது. சரி, இப்படியெல்லாம் ஒரு தருணம் நடந்துன்னு இருக்கும் போது என்னதான் பண்ண போறாங்க, அடுத்து ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாத சூழ்நிலையில ஒரு பக்கம் பயமாவும் ஒரு பக்கம் பயங்கரமாவும் போயிட்டு இருக்குங்க. பாப்போம் இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது, ஏதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்ததுக்கு அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, கரெக்டா நம்ம தலைவன், அதாவது தலைவன் விஜய் இருக்காருல்ல, அவரு இருந்து மல்லிக்கு போன் பண்றாரு. மல்லிக்கு போன் பண்ணி என்ன மல்லி என்ன பண்ணாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவர்கிட்ட ஹாஸ்பிட்டல் தான் சொல்லிட்டு என்ன ஆச்சு ஏதாச்சு ஏதேதோ ஆயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடுறாரு. என்னடா இது, இவன் கழுத்து மேலே அடிச்சு போடுறான், என்ன விஷயமோ அதை மட்டும் பேசணும், இந்த தேவையில்லாம கடுப்பு மேலாம் கிளப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மல்லிக்கு பேச உடனே பார்க்கணுமே நம்ம விஜய் இருந்து. சரி சரி என்னாச்சுன்னு சொல்ல உடனே ராஜேஸ்வரி தான் என்னன்னே சொல்லிட்டு தெரியல. அவங்களுக்கு திடீர்னு நான் ஏதோ படிக்கட்டுல இருந்து அவங்களை தள்ளி விட்டானோ, ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்களோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கதை விட்டு உட்காந்து இருக்காங்க. உங்களுக்கு என்ன ஃபோன் பண்ணிட்டு பார்க்கல, ஃபோன் பண்ணல, இன்னும் எனக்கு ஃபோன் பண்ணலையே அப்படின்னு தான் ஃபோன் பண்ணிட்டு பார்க்கல, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க. ஒருவேளை இதெல்லாம் விலங்குமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ண இருக்காங்க. இது மாதிரி நடந்தா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. ஒருவேளை வேற லெவல்ல இருக்காங்க நம்ம ராஜேஸ்வரி. அப்படியே சும்மா படிக்கட்டுல ஒரு பக்கம் அப்படியே அந்தார் பல்ட்டி அடிச்சு கீழே விழுந்தா எப்படி இருக்கும், அதை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதை பார்க்கணும்னு சொல்லிட்டு எத்தனை பேருக்கு ஆசை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசை எனக்கும் தான் இருக்கு. என்ன பண்றது, இல்லையே இன்னும் உழலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கும் கவலையை தான் இருக்கு. சரி, அப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரி பரவாயில்ல, எவ்வளவோ நடந்துச்சு வாழ்க்கையில, இதுக்கு மேல இன்னும் எவ்வளவு நடக்க காத்துன்னு இருக்கு. எல்லாத்தையும் ஒரு பக்கம் பொறுமையா வச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்கு. அதே சமயத்துல மறுபக்கம் கரெக்டா நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அப்படியே ராஜேஸ்வரிக்கு அப்படியே சும்மா அன்பா பாசமா கியூட்டா நைஸா அப்படியே அல்வா வாங்கிட்டு தராங்க. நான் எல்லாம் அல்வா அப்பதான் வாங்கிட்டு தருவாங்க, நான் இப்பயே வாங்கிட்டு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாங்க, எதெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியலங்க. எல்லாமே பொறுத்து இருந்து வெயிட்டா மாசம் மரணமா கிளாஸஸ் ஆகிதான் போறாங்க, செஞ்சு விட்டு போதான் போறாங்க. சரி, அப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கேன். அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது தெரிஞ்சுக்கணும் நீங்க நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தாங்க. அப்படி என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மறக்காம ஒரு விஷயத்த பண்ணி விட்டு போங்க. அப்பதான் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நிறைய நீங்க பாப்பீங்க. அப்படி என்னடா மறக்காம பண்ணி விட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறீங்க. வேற எது இல்லைங்க நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம்.